கிறிஸ்துவ பிறக்கு முன்ன ஒரு 2000 ஆண்டுகள் 8000 கிமு. கிமு. ஓகே, 8000 ஆண்டுகளுக்கு முன். இந்த கோயில் சொல்றீங்க? கிடையாது, அவர் இன்னும் உயிரோட இருக்கார். திருமூலரிடம் மந்திரம் எழுதிவார். இது நான் சும்மா சொல்லுறேன், போர்டு போட்டிருக்கோம். குளிக்கிறாங்க எல்லாமே இங்கதான். அப்படிலாம் ஒண்ணும் வராது. சரி, இதுக்கே சித்திர கோயில்னு பேர் வந்துச்சுங்கன்னா இது சித்தர்கள் வாழ்ந்த இடம் இதுங்க. 18 சித்தர்கள் வாழ்ந்த இடம். இங்கே தான் 18 சித்தர்கள்லாம் வாழ்ந்தாங்க. மூலிகை சம்பந்தமான நிதி நிறைய அங்கே இருக்குது. அதனால சித்தர்கள் வாழ்ந்தது. நம்ம இப்போ பார்க்குறது சேலம் சித்திர கோவில். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, சேலத்துலேருந்து சுமார் 25-30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு எப்படி வரணுங்கிற டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சித்தர் கோவில். இந்த சித்தர் பேர் வந்து காலாங்கிநாதர் சித்தருங்கிறாங்க, சித்தேஸ்வராங்கிறாங்க, கஞ்சமலை சித்தர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. காலாங்கிநாதர் அப்படின்னா காத்தையே அணிகலனா கொண்டதுனால இவர் காலாங்கிநாதர் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சித்திர கோயில் இருக்கிற இடம் பேர் இளம்பிள்ளை. இந்த கோவிலில் உள்ள விசேஷம் என்னன்னா, இந்த கிணறு தான். இங்கே ஒரு 4-5 கிணறு இருக்குது. இந்த கிணத்து தண்ணியில் மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம உடம்புல உள்ள மருக்கள், தோல் வியாதிகள் எல்லாமே வந்து இந்த தண்ணி மூலிமா குணமாகுது அப்படிங்கிறாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் தங்களுக்கு தோல் வியாதி வந்தாலோ இல்லை மரு வந்தாலோ இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு இந்த கிணத்துல குளிக்கிறதுங்கிறது இங்கே வழக்கம். அதே போல் இன்னும் சில மக்கள், அதாவது இந்த இளம்பிள்ளை பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த கிணத்துல வந்து தான் குளிக்கிறாங்க. இந்த தண்ணி ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாரும் இங்கே தான் வந்து குளிக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா கஞ்சமலை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் இருக்குது. இன்னும் இந்த சித்தர்கள் வந்து சூட்சும வடிவில் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கஞ்சமலை சித்தர், அதாவது காலாங்கிநாதர், அவர் வந்து பார்த்திங்கன்னா திருமூலருடைய நேரடி சீடர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவருடைய சீடர் தான் கோரக்கர் அப்படிங்கிறாங்க. அதே போல் சித்தர்கள் வந்து இந்த ரசவாதம், தங்கம் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு போய் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. இந்த சித்தர் கோயிலேருந்து இடது கை பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 படிக்கட்டு இருக்கும். அதுக்கு மேலே ஒரு முருகன் கோவில் இருக்குது. இந்த மலையை சுற்றி உள்ள இயற்கை காட்சிகளை அழகாக ரசிக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் மலை அப்படின்னா சதுரகிரி, வெள்ளியங்கிரி இப்படிலாம் சொல்லுவோம். இந்த சேலம் சித்திர கோவில் அப்படிங்கிறவங்க ரொம்ப சிலருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கோவிலை பற்றி இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கோவில் வந்து கிமு 8000 ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்துவ முன் இது தோன்றியது. கிறிஸ்துவ பிறக்கு முன்ன ஒரு 2000 ஆண்டுகள் 8000 கிமு. கிமு. ஓகே, 8000 ஆண்டுகளுக்கு முன். இந்த கோயில் சொல்றீங்க? இந்த கோயில் கட்டி 8000 வருஷம் இருக்கும். இங்க கஞ்சமலை சித்தருங்கிறவர் அவரு இவர்தான் கஞ்சமலை சித்தர், காலாங்கிநாதர் எல்லாமே இவருதான். இது இவரோட ஜீவ சமாதிங்களா இல்ல இது இவருடைய சரீரத்தை கல்லாக்கி யோக நிலையிலே ஜீவ சமாதி? தன்னுடைய சரீரத்தை. சரி, இங்க என்ன இந்த மலையில என்ன விசேஷம் சார்? மலையெல்லாம் மூலிகை அது இதெல்லாம் நிறைய இருக்கு. அது வந்து பௌர்ணமி, அமாவாசை இதெல்லாம் கழிச்சு கொண்டு வைத்தியங்கள் செய்கிறாங்க. இங்க நிறைய குளம் இது பார்த்தேன், கிணறுகள் பார்த்தோம். ஒவ்வொரு கிணறுகளுக்கும் இந்த ஊத்து தண்ணியில அந்த மூலிகை தண்ணி வர்றதுனால உடம்புல இருக்கிற வியாதிகள் பூரா எல்லாம் சுத்தம் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. எந்த மாதிரி நோய்களுக்கு வந்து இந்த எல்லா நோய்களுக்குமே உண்டு. இங்க வந்து குணமடைஞ்சவங்க இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. இது சேலத்துல எந்த இடத்துல இருக்கு சார்? சேலம் டு சித்தர்கோயில் 10 கிலோமீட்டர்ல உள்ள இருக்கு. சரி, எவ்வளோக்கா ஒரு பக்கெட்டு? 10 ரூபாவா? பக்கெட்லாம் வச்சிருக்கீங்களா? என்னதுங்கம்மா அது? என்ன மூலிகை தண்ணி? என்னம்மா? ஒரு கிணத்துக்கு ஒரு கிணறு வித்தியாசம் இருக்கு. இங்க எத்தனை கிணறுமா இருக்கு? அங்க ஒரு 5 கிணறு இருக்கு. ஒரு கிணத்துல தண்ணி இல்ல, 4 கிணத்துல இருக்கு. ஒரு அரை மைலுக்கு அந்தாண்ட ஒரு கிணறு இருக்கு. அது வந்து மோட்டர் வேணும்னா விசேஷப்போ போட்டு வச்சுக்குவாங்க. இது என்ன இந்த கோயில் இதுங்களா? அந்த கோபுரம் தெரியுறது முருகன். அங்க மேல இருக்கிறது கோபம். அந்த சின்ன மலை மாதிரி தெரியறது முருகன். ஆமா ஆமா.
மேல மலை மேல என்னமா இருக்கு? இந்த மலை மேல ஏதோ இருக்குன்னு சொன்னாங்கல்ல. வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த சாமி பார்த்தா இந்த சாமி சிலை வச்சது. முன்ன பண்டிகை அங்கதான். அப்புறம் 5 நாள் சாப்பிடுவோம். அது ஒரு வாரத்துக்கு நோம்பி முடிஞ்சிடும். அப்புறமேல இங்க நோம்பி பொங்கல். எந்தெந்த நாள்ல விசேஷமா? அமாவாசை பௌர்ணமி. அமாவாசை பௌர்ணமி. கிழமை வெளியாளுங்கெல்லாம் வருவாங்க. வெளியூர்ல இருந்து வர்றாங்கல்ல. ஆமா. சொல்றாங்கல்ல மூலிகை தண்ணி சரி நாங்களும் போய் குடிக்கலாம் பிரியா இருக்குது அப்படின்னு இப்ப நீங்க கேக்குறீங்க. அப்படி எல்லாம் 2 ஒருத்தர் கேக்குறாங்கல்ல, வந்து குளிப்பாங்க. எல்லாம் கோயிலும் சாமி கும்பிடுவாங்க. சரி, வந்து குளிக்கிறாங்க, உடம்புல சரியாகுதா? அதை ஏதாவது சொல்லிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நாங்க வந்து கேட்க முடியுங்களா? மூலிகை தண்ணி அததான். சரி, இங்க இருக்கிறவங்க அனுபவிச்சிருப்பாங்கல்ல, இங்க இருக்கிறவங்க நல்லா இருக்கும் டெய்லி வந்து குளிக்கிறாங்க. அப்படிங்களா? கிணறுக்கு கிணறு வித்தியாசம் சொன்னீங்களே, என்ன மாதிரி வித்தியாசம்? இந்த ஒவ்வொரு கிணறுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்க. கிணத்தை வந்து மாத்த மாட்டாங்க. அந்த கிணத்துல குளிச்சு அந்த கிணத்துலயே தான் குளிப்பாங்க. அப்படிங்களா? ஆமா, அல்ல இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இங்கதான் குளிக்கிறாங்க. எல்லாமே இங்கதான். நாங்க எதாவது போட்டு விட்டு பால்ட்டு வந்துட போதுங்க. அப்படிலாம் ஒண்ணும் வராது. சரி. ஒரு மூலிகை அது போய் அங்கே மேலே இருந்து இடம் சாமிங்கெல்லாம் போனாங்க. நீங்கள் புக்கில் எழுதியிருக்காங்க வரலாறு. அப்படிங்களா? சாமிங்கெல்லாம் மேலே போயிருக்காங்க. போனோடனே அந்த மூலிகை தொழில் பண்ணு கீழே ஒருத்தர் வந்து சோறு ஆக்கியிருக்கான். அதை கிண்டி இருக்கான். சோறுலாம் கருப்பாகி போச்சு. எடுத்து அவனே சாப்பிட்டான். சாப்பிட்டோன்னே இவங்க வந்து எங்கடா ஆளை காணுன்னா அவன் சின்ன பையனாக போயிட்டான். 5 வயசு பையனா. ஓ, அதான் இளம் பிள்ளையாக போயிட்டனால அவங்களும் வாயில் கக்க வச்சு சாப்பிட்டதாகவும் அவங்களும் இளம்பிள்ளையாக போனதாகவும் அதனால தான் இளம்பிள்ளைன்னு ஊர் வந்தா சொல்கிறாங்க. இதை வந்து ஐதீகம், இதெல்லாம் உண்மை, நடைமுறை உண்மைதான். இல்லாமலாம் எதுவும் இல்லை. எல்லாம் உங்களுக்கு இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு இதுதான் நடக்குன்னு நிறையா சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுபடி தான் இயங்கிட்டு இருக்குது. சரி. ஆனால் இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த கோயில் வெகு சிறப்பான கோயில். இந்த மலையில் மூலிகை நிறையா மூலிகை வசதி இருக்குது. ஒவ்வொரு கிணத்துலையும் ஒவ்வொரு சிறப்பு மாதிரி. இதில் அதிகமாக தண்ணியே வற்றாது. இந்த கிணத்துல வந்து எல்லாம் குளிச்சுக்கிற மக்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒரு நோய் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. மேலே கஞ்சமலை சித்தர்னு மேலே இருக்குது மலை. அது சித்திரை மாதம் வெகு சிறப்பு. சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்புன்னு ஒரு நாள் இருக்குது. கீழ் சிறப்பு மேல் சிறப்புன்னு அது நல்லா விசேஷமான நாள். நல்லா சிறப்பாக இருக்கும். மக்கள் நல்லா வந்து போவாங்க. இதுக்கே சித்திரை கோயில்னு பேர் வந்துச்சுங்கன்னா, இது சித்தர்கள் வாழ்ந்த இடம் இதுங்க. 18 சித்தர்கள் வாழ்ந்த இடம். இங்கே தான் 18 சித்தர்கள்லாம் வாழ்ந்தாங்க. மூலிகை சம்பந்தமான நிதி நிறைய அங்கே இருக்குது. அதனால சித்தர்கள் வாழ்ந்தது சித்தேஸ்வரன் கோயில்னு பேர் வந்து. மாதம் எந்த கிழமை இங்கே வந்து ரொம்ப விசேஷம்? மாதம் அமாவாசை அன்னைக்கு. சரிங்கண்ணா. காளாஞ்சிநாதர் அங்கே இருப்பார். இவர் கஞ்சமலை சித்தர். ஆமாம், கஞ்சமலைக்கு முதல்ல வந்து உட்கார்ந்தவரை இவர் தான். இவருக்கு பின்னால் தான் காளாஞ்சிநாதர். இது ஆசிரமம். ஆமாம், இதை வந்து தியானம் பண்ணி இங்கே இறைவனை கண்டது தான். இது தியானம் ஜீவ சமாதி என்பதெல்லாம் அவர் கிடையாது. அவர் இன்னும் உயிரோட்டாக இருக்கார். திருமூலரிடம் மந்திரம் எழுதிவார். இது நான் சும்மா சொல்லுறேன். இது போர்டு போட்டிருக்கோம். 18 பெற்றிருக்கோம். கோலச்சமொழியில் இருந்து போட்டோ எடுத்துக்கலாம். அவர் கூட்டாண்டிக்க இந்த கட்டணத்தை கட்டினவர் அவர் தான். இது எத்தனை வருஷம் பழசு சாமி இது? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் சரி சரி இந்த சித்தர் வந்து உட்கார்ந்தவர். இது 57 கட்டடம் கட்டினது. 57. இது போட்டோ எடுத்துக்கலாம். நான் இந்த போட்டோலாம்